வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இந்த பதிவானது ஐப்பசி மாதத்தில் நிகழவிருக்கும் லக்ஷ்மி குபேர பூஜை பற்றிய முழு விளக்கம் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது கிரகங்களில் இல்லத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் லக்ஷ்மி குபேரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சங்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். விஸ்வாவசு தமிழ் வருஷம் ஐப்பசி மாதம் 4/7/5166 நாள் 21/10/2025 செவ்வாய்க்கிழமை என்றுதான் லக்ஷ்மி குபேர பூஜை. இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை மாலை 6 மணிக்கு மேல்தான் செய்ய வேண்டும் என்பதைத்தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குபேரலட்சுமினாக்க லக்ஷ்மி பூஜைனாலே சாயந்தரம் தான் செய்யணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் இதே வேத தர்ம சாஸ்திரத்தில் அமாவாசை இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த பூஜையை செய்ய வேண்டும். பிரதமை திதியானது அந்த நேரத்திலே இருந்தால் 6 மணிக்கு பூஜையை செய்யக்கூடாது அப்படின்னு தான் தர்மசாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கு. அப்படி பார்த்தோம்னா இந்த வருடம் மாலை 4:52 பிரதமை திதியானது வந்து விடுகிறது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம 4:30 மணிக்குள்ள பூஜை முடிச்சிடணும். இன்றைய அமாவாசை திதியானது காலை முதல் மாலை 4:52 வரை மட்டுமே இருப்பதால் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யக்கூடிய அன்பர்கள் அனைவரும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தில் பூஜை செய்யுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய வேண்டிய நேரம் பிற்பகல் 12:06 முதல் 1:06 வரை குருஹோரையிலும், மாலை 4:06 முதல் 4:36 வரை சுக்கிரன் ஹோரையிலும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை அன்றைய தினத்தில் தாங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் மேலே குறிப்பிட்ட நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜையை செய்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் சாட்சாத் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத்சந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் தங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், நலமுடன். இனிய ஆசீர்வாதங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து, ததாஸ்து. எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ, நன்னா இருங்கோ.